நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக எபிரேயரை ஆக்கியோன் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இந்த எபிரேயரை ஆக்கியோன் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக சுட்டி காட்டுவது என்ன? கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு ஆவிக்குரிய ரீதியிலான ஓட்டப்பந்தயம் அல்லது மல்யுத்தம் போன்ற விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெறுவது போன்றது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. விளையாட்டு போட்டிகளில் எந்த பந்தயமாக இருந்தாலும் அதற்கென்று சில சட்ட திட்டங்கள் உண்டு. அதன்படிதான் எல்லா விளையாட்டு போட்டிகளிலும் பங்கு பெற வேண்டும். விதிமீறல்களின்படி நடந்தால் நாம் தகுதி நீக்கம் செய்யப்படுவோம் என்பது நிச்சயம், அல்லது பரிசை இழந்து போவார்கள் என்பது நிச்சயம். நமக்கென்று நம்முடைய வாழ்க்கையில் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஓட்டத்தில் நமக்கு குறிக்கப்பட்ட இலக்கை நோக்கி ஓட வேண்டும். விசுவாசிகளின் இலக்கு என்ன? நம்முடைய இலக்கு இயேசு கிறிஸ்து. ஆகவே இயேசு கிறிஸ்துவை நோக்கி தொடர்ந்து ஓடுவதுதான் நமது வாழ்க்கையின் லட்சியமாக கொள்ள வேண்டும். ஓட்டப்பந்தயத்தில் பங்கு பெறுகிறவர்கள் ஏதாவது சுமைகளை தூக்கி கொண்டு ஓட முடிகிறதை பார்த்திருக்கிறீர்களா? அப்படி போக மாட்டார்கள். வெகு லகுவாக ஓடுவதற்கேற்றபடி அதற்கேற்ற உடைகள் அணிந்து பயிற்சி பெற்று உணவு பழக்க வழக்கங்கள் இவைகளிலெல்லாம் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். நமது நடவடிக்கைகள் அனைத்தும் அதற்கு ஏற்றபடி இருக்க வேண்டும். ஒருவேளை போதை வஸ்துக்களை உட்கொண்டு மிக வேகமாக ஓடிவிடலாம் என்று சொல்லி நினைத்தால் அது தவறு. அப்படி ஓட முடியாது. அதே போல் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிற ட்ராக்கில் தான் ஓடணும். நம்ம ட்ராக்கை விட்டு மாறி நாம் ஓடுவோம் என்று சொன்னால் பந்தயத்தில் வெற்றி பெற முடியாது. அதைத்தான் எபிரேய ஆசிரியர் குறிப்பிட்டு சொல்கிறார். கிறிஸ்தவ ஜீவியம் ஓட்டத்திற்கு தடையாக இருக்கும் அனைத்து பாவங்கள் இவைகளெல்லாம் தள்ளிவிட்டு ஓட வேண்டும். இன்றைய நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நமக்கு ஓடுவதற்கு பாரமாக இருப்பது என்ன? அநேக கவலைகள். இவையெல்லாம் பாரமாகத்தான் இருக்கின்றது. கவலைகள் எல்லாம் ஒரு பக்கம் தூக்கிவிட்டு ஓடணும். பாவங்கள், எத்தனையோ பாவங்கள் உண்டு. அவைகளெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு தான் தெரியும். அந்த பாவங்களை விட்டு நாம் ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால்தான் நாம் பந்தயத்திலே வெற்றி பெற முடியும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24-26 வசனங்களில் பந்தயச்சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம்பேனேன் என்று வேதம் சொல்கிறது. பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. கொலோசியர் 2:19 மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று
காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சிக்காதபடிக்கு நீங்கள் பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. சமீபத்தில் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி நடந்தது. அந்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்ற மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவர் இந்தியாவிற்காக விளையாடினார். ஆனால் அரையிறுதியில் வெற்றி பெற்றார். இறுதி போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன்னர் அவர் அந்த உடல் எடையில் 100 கிராம் அதிகமாக இருந்ததாக சொல்லி தகுதி நீக்கம் செய்து விட்டார்கள். பிரியமானவர்களே, ஒரு 100 கிராம் எடை அந்த விளையாட்டிலே அதற்கு தடையாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் சிறு சிறு பாரங்கள் எதுவாக இருந்தாலும் சின்ன காரியம்தானே என்று சொல்லி நாம் அதை ஒதுக்கிவிடக்கூடாது. அதை வெறுத்து தள்ள வேண்டும். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான் என்று வேதம் 2 தீமோத்தேயு 2:5 சொல்லியிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நமது கிறிஸ்தவ ஜீவிய ஓட்டத்தில் நாம் இச்சையடக்கமுள்ளவர்களாய் பாவங்களை தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இலக்கை நோக்கி நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி கிறிஸ்தவ ஜீவியத்தில் வெற்றி பெற நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் தாமே சகல விதத்தில் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.